இன்னொரு மெட்டீரியல் அனுப்பிவிட்டேன், அது ஒர்க் ஷீட் 2, அதில் பாரு 8.1 8.2 அந்த மாதிரியான நம்பரை போட்டுட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுங்க. பட் கொஸ்டின் எழுத வேண்டாம், ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப நேரம் இழுக்கும். சரியா? அதனால நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒவ்வொரு ஆப்ஷனுமே நீங்க டீட்டெயிலாக இருந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். சரியா? ரைட். செகண்ட் 8.2 தான்டா. 8.2 23 டவுட் கேட்டீங்களாப்பா? Right. The correct order of acidic strength. Correct order of acidic strength. Acidic is directly proportional to highest oxidation number. Acidic is directly proportional to oxidation number. Right? Okay. For example, first correct order of this case. Find out for this oxidation state of chlorine atom. Okay va? Chlorine atom oxidation state கண்டுபிடிக்கிறீங்க. அப்பனா this case HOCl, HClO2, HClO3, HClO4. Clear? Oxygen -2, hydrogen +1. அப்பனா this case X -2 +1 -1 equal to +1. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஆக்சிஜன் ஸ்டேட் +1. ரைட். திஸ் கேஸ் 2 into -2 -4 -4 +1 -3 ஈக்குவல் டு எடுத்து போகும்போது +3. ரைட். திஸ் கேஸ் 3 into 2 -6 +1 -5 ஈக்குவல் டு +5. திஸ் கேஸ் 8 +1 -7 +7. ஓகே. அப்பனா எவனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் அதிகமோ அவனுக்கு அசிடிக் நேச்சர் அதிகம். அப்பனா இன்க்ரீசிங் ஆர்டர், அப்பனா பேசிக் டு அசிடிக் கண்டென்ட் இருக்குது கூட்டிட்டு இருக்கு. ஓகே தம்பி, எங்க அவனா? நெக்ஸ்ட்மா 23. அதுக்கப்புறம் 27. மேல போமா. Na2S2O3, 2 sulfur atom have oxidation state. Na2S2O3, 2 sulfur, it is a formula. நம்ம நார்மலா போடுறோம். சல்ஃபர் டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O ONA. சல்ஃபர் double bond O double bond O ONA. clear? இதான் Na2S2. ஓ 3 ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்கானா? ரைட். சல்ஃபர் 1 2. இந்த கேஸ்ல டபுள் பாண்ட் S சிங்கிள் பாண்ட் ONA, டபுள் பாண்ட் S சிங்கிள் பாண்ட் ONA. இப்போ இந்த கேசஸ்ல பாருங்க, நமக்கு இப்போ இவனுக்கு +1, திஸ் கேஸ் ஆக்சிஜன் -2. அப்பனா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? டோட்டலா -1. கிளியர்? இவனுக்கு அதே மாதிரி -1. பட் திஸ் கேஸ் டபுள் பாண்ட் இருக்கா? -2. இங்க எத்தனை பாண்ட் இருக்கு? டபுள் பாண்ட். அவ்வளவுதான். அப்பனா -1 -1 -2 -2 டோட்டலா ஆட் பண்ணோம்னா டபுள் பாண்ட்ல
அது பிரச்சனை கிடையாதுல உனக்கு. இந்த கேசஸ்ல வரும்போது நமக்கு +6 ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்காண்டிய இவன் டபுள் பாண்ட், ஆக்சிஜன் சேம் குரூப் தானே. அதனால உனக்கு கனெக்டிவிட்டி ஆக்சுவலி கார்பன் கார்பன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வரும்போது 0ன்னு போடலாம். இந்த இடத்துல சல்பர் டபுள் பாண்ட் சல்பர் ஒரு சல்பர் மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கும் சரியா, அதனால -2. நீ என்ன சொல்ற இந்த இடத்துல S4 S டபுள் பாண்ட் O இந்த ஸ்டேட் வரும்போது மட்டும்தான் இவனுக்கு 0 போடணும் சரியா. ரெண்டு பக்கமே SS அட்டாச் இருக்கணும். இவனுக்கு இன்னொரு S டபுள் பாண்ட் OH இருக்கும். OH இந்த ரெண்டு, ஏன்னா இந்த எஸ்க்கு இந்த சைடும் S இந்த சைடும் S, அதனால 0 ஆக்சிஜன் ஸ்டேட். இந்த எஸ்க்கு இந்த சைடும் S இருக்கிறதால 0 ஆக்சிஜன் ஸ்டேட். பட் அதனால இந்த இதுவும் இவங்க கூட அட்டாச் இருக்குன்னு 0 போடக்கூடாதுல்ல, இவன் வேற இல்ல, அதனால இவனுக்கு வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட். புரியுதா? ஓகே ரைட். அடுத்துமா 27. இப்போ அயன் ஆக்சிஜன் ஸ்டேட் Fe 0.96 அயன் இஸ் பிரசன்ட் இன் +2 +3 ஆக்சிஜன் ஸ்டேட். ஆமா, அயனுக்கு 2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு, +2 +3 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. தப்பு பண்ணிடலாமா? தப்பு பண்ணிடலாமா? இங்க டபுள் பாண்ட் இருக்கலாமா, அதனால அங்க -2 போடுறேன். எஸ்ஸோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் +6, இங்க -1 -2 ஆயிடுச்சு. இங்க ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு. அப்பனா இந்த -2 போட்டோம்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா +6 வந்துடும். நோட் பண்ணிட்டீங்களா? எழுதுனீங்களா? பண்ணிடலாமா? -2 போடுங்க. ஒர்க் ஷீட்லாம் தனியா ஒரு ஃபைல் போட்டு அதுல ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க சரியா. ஏன்னா ரெடாக்ஸ் லெசன்ஸ் இருக்குன்னா ரெடாக்ஸ்ல இருந்து ஒரு 6-7 ஒர்க் ஷீட் கொடுக்குறேன்னா அதை ஃபைல் பண்ணி வச்சுக்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீ அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. நோட்டு தனியா நோட்டு போட்டு டெய்லி மேம்கிட்ட சைன் வாங்கிடுங்க ஏன்னா. ரைட், பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 27. ஆக்சிஜன் அயன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் Fe 0.96 ஆக்சிஜன் Fe present in +2 +3 ஆக்சிஜன் ஸ்டேட் சரியா. ரெண்டு வகையான ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு ஒரு அயன்ல, அதுல 0.96% கொடுத்துட்டோம். ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் -2 நமக்கு நல்லாவே தெரியும் சரியா. இப்போ இந்த இடத்துல பாருங்க X +2 ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு நமக்கு என்ன தெரியாது ரைட். பிளஸ் 0.96 - X 3 0.96 - X +3 into 3 minus ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 -2 ஏன் போடுறான் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் சரியா. இப்போ நமக்கு இந்த இடத்துல 0.96 ஒருத்தனை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் யாரா +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டை, அதனால X into +2. இன்னொருத்தனை 0.96 அது யாருக்குள்ள இருக்கான் கண்டிப்பா X வேல்யூ +2 இருக்குன்னா அப்புறம் 0.96 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருமா +3 ஆக்சிஜன் ஸ்டேட், அதனால 0.96 - X 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க 2X plus 0.96 3 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 3 3ல
4 12 2.88 2.88 minus 3x minus 2 equal to 0. அப்பனா minus 3x plus 2x minus x. 2.88 minus x minus 2 equal to 0. அப்பனா this case 0.88 equal to x. Clear? 0.88 is equal to x. இப்போ நமக்கு அவன் ரேஷியோ தானே கேட்குறான். அப்பனா Fe2 plus வேல்யூ நமக்கு தெரிஞ்சா இது கண்டுபிடிச்சிடலாம். Fraction of Fe2 plus Fe2 plus 0.88 total எவ்வளோ 0.96. Simplify for 11/12. எதுமா எதுமா எந்த பாயிண்ட்மா இதா வேற ஒன்றும் இல்லை. முதல்ல அயன்ல 2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. Fe2+ இருக்கா Fe3+ இருக்கா. இந்த 2+ இங்க போட்டேன் 3+ இங்க போட்டேன். அந்த மொத்தத்துல 2 2+, 3+மே அந்த 0.96% தான் இருக்கான். அப்பனா எக்ஸ் அவன் எவ்வளவு இருக்கானுங்கிறது தெரியாது. அப்பனா Fe3+ல அந்த எக்ஸ் 0.96ல எக்ஸை கழிச்சிருவோமா, எக்ஸை மைனஸ் பண்ணிடுவோமா. மைனஸ் பண்ணோம்னா Fe3+ கிடைச்சிருமா தம்பி. டோட்டலா 0.96ல வந்து 2 ஸ்டேட் இருக்குமா. Fe2+ இருக்கா Fe3+ இருக்கா. ஓகேவா. அப்பனா இந்த இடத்துல Fe2+ எவ்வளவுனே தெரியாது. அப்பனா Fe3+ எப்படி கண்டுபிடிப்ப. இதை மைனஸ் பண்ணா இந்த Fe3+ கிடைச்சிருமா. அதனாலதான் 0.96 minus x. அப்பனா இவனுக்கு யாரு +2. அப்பனா x into +2 இவனுக்கு யாரு +3. அப்பனா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ற, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி நார்மலா ஆக்சிஜன் எடுத்துக்கு என்ன -2. அதான் இந்த -2. எதுக்கு ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு. FeO தானே இருக்கு, ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு. அதனால -2 ஈக்குவல் டு 0. அப்பனா சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவான். ஆனா எவ்வளவு x Fe2+ இருக்கு மொத்தமா 0.96 அயன். அதுல Fe2+ எவ்வளவு இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த கண்டுபிடிச்ச எக்ஸோட 0.96 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத 11/12 கண்டுபிடிச்சிருவோமா. அதான் ஆன்சர். எதுக்கு அவன் Fe3+னா தான் நீ இந்த வேல்யூவை இதுல மைனஸ் பண்ணா உனக்கு Fe3+ எவ்வளவு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா Fe2+ எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். வரும் வரும் சரியா. இவன் வந்து ஒரு அயன் இல்ல லெஸ் தென் 1. நல்லா புரிஞ்சுக்கா. அந்த 1 விட கம்மியா இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றீங்க. டைரக்டா Fe1 போட்டா Fe2+ -2 போட்டு போயிருவீங்க. ஆனா அங்க இருக்குது என்னது Fe 0.96% தான் இருக்கு, 1 இல்ல. சரியா. அதனால இந்த வேல்யூ இங்க வேற ஒண்ணும் இல்ல. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன எவ்வளவு வரும் 0.99 சம்திங் வருமா. 0.99 சம்திங். அந்த 0.99 சம்திங் அந்த 0.96ல மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த Fe3+ Fe2+. சரியா. அவன் சிம்பிளிஃபை பண்ணாம வேல்யூவோட கொடுத்துட்டான். எயித்து பயங்கர சவுண்டா இருக்கேன் மேம். போட்டு அற வெளுத்து இன்னைக்கு ஒருத்தனை அடிச்சு வெளியே எழுப்பின. ஆமா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே. ஏன்டா அப்பப்போ டச் பண்ணிட்டே இருடா. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. அவ்வளோதானா இந்த டாபிக்ல முடிஞ்சிச்சா. ரைட். அடுத்து தேர்டு. Question number 1, third option. 1 third option
2 fourth option 3 4 4 3 5 2 6 1 7 3 8 3 என்ன ஜம்ப் ஆயிட்டேனா போட்டீங்களா கரெக்டாக நோட் பண்ணிருக்கீங்களா 8 3 9 2 10 2 11 1 12 4 13 4 14 4 15 1 என்ன பாப்பா இந்த இதுக்கு 1 1 3 2 4 3 4 4 3 5 2 அவ்வளோதானே ரைட் இல்லை ஏதாவது டவுட் இருக்கா ஃபோர்த் ஒன்னா காப்பர் பிளஸ் காப்பர் 2 பிளஸ் ஆக்சிடேஷன் n ஃபேக்டர் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா ஃபோர்த் ஒன்ல வாட் இஸ் த n ஃபேக்டர் எல்லா கேசஸுமே ஆக்சிடேஷன் ஹவு many எலக்ட்ரான் இன்வால்வ் இன் திஸ் ஆக்சிடேஷன் கேட்டிருக்காங்க ஓகேவா n ஃபேக்டர்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் பாங்க இப்போ திஸ் கேஸ் copper Cn4 minus 3 2 gives copper 2 plus CO2 plus NO3 minus clear right this case cyanide question number 4 copper oxidation state cyanide for -1 okay correct this case copper +1 to copper 2 plus how many electron loses எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு plus 1 electron clear right then carbon plus 2 4 carbon plus 2 this case 4 CO2 अपना this case carbon 8 electron loses plus 2 இருந்து plus 4 மாறான் अपना 2 electron ஒரு கார்பனுக்கு plus 2 இருந்து plus 2 மாறானா अपना 2 electron अपना 4 கார்பனுக்கு 8 electron loses Cn அது குவாண்டிஷன் ஸ்பியர் 12th நம்ம குவாண்டிஷன் காம்பவுண்ட்ஸ் பத்தி பாக்கும்போது சொல்லி தரேன் சரியா இப்போ இதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தரேன் ரைட் இப்போ இந்த இடத்துல 4CO2 4NO3 மைனஸ் சரியா வாட்டர் மாலிக்யூல் ஆட் ஆகும் ரைட் இருக்கட்டும் இப்போ இந்த கேஸ்ல நைட்ரஜன் ஒரு நைட்ரஜனுக்கு -3 2 gives இந்த இடத்துல நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன x -6 -1 x equal to +5 ஓகே அப்பனா NO3 minus 4NO3 minus அப்பனா இவன் இது +5 அப்பனா -3 ல இருந்து +5 அப்பனா எவ்வளவு எலக்ட்ரான் 8 ஒரு நைட்ரஜனுக்கு 8 எலக்ட்ரான் அங்க இருக்குது எத்தனை நைட்ரஜன் 4 4 8 32 அப்பனா டோட்டலா ஆட் பண்ணுங்க 41 ஆன்சர் இருக்கா சரியா சரி சொல்லுமா சொல்லு n ஃபேக்டர்னா வேற ஒண்ணும் இல்ல
எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணுற எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணுற, அதான் மேட்ரு. எதுமா இதா ஆக்சுவலி இப்போ இவனுக்கு 2+. இப்போ இந்த இடத்துல நமக்கு நல்ல கண்டுக்கேன், சிஎனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போற, கார்பனுக்கு தெரியாது, நைட்ரஜனுக்கு -3 அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு சொல்றோம், வேலன்சி வச்சு -3. அப்பனா இப்போ இந்த கேசஸ்ல நம்ம பார்க்கும்போது நைட்ரஜன் -3 ஆக்சிஜன் +2 டோட்டலா இவன் ஆனியானிக் சிலிக்கான். அப்பனா ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? -1 தானே. அப்பனா சிஎன்னாலே நமக்கு என்ன சார்ஜ்? -1 சார்ஜ்னு சொல்லுவாங்க. அப்பனா x + 4 × -1 = -3. அப்பனா x is -4 = -3. x is -3 + 4. அப்பனா x is +1 வந்துட்டா? (2p2) கார்பன் 6 தானே, 1s2 2p2ன்னு சொல்லுவோமா? அப்பனா +2. அதனால +2 -3 ஆட் பண்ணா என்ன வரும்? -1 தானே. சரியா? அப்பனா இப்ப இந்த இடத்துல -1 டோட்டலா. அப்பனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? கார்பனுக்கு +2, இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடுக்கு +4, இங்க -3, இங்க +5. இதுல இருந்து எவ்வளவு எலக்ட்ரான்? இங்க 4 நைட்ரஜன் 4 கார்பன் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் லூசஸ் ஆயிருக்கு. அங்க 4 இருக்கிறதுனால 8 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் லூசஸ் ஆயிருக்கு, 4 இருக்கிறதுனால இருந்துறாங்க 8 எலக்ட்ரான். இங்க 8 எலக்ட்ரான், 4 8 32. டோட்டல் ஆட் பண்ண 41 எலக்ட்ரான்ஸ். ஈக்குவல் டு -3 போட்டிருக்கோம்ல இங்க. அந்த -3 அந்த காப்பருக்கு தானே கண்டுபிடிக்கிறேன். எதுமா? Cn கார்பனுக்கு +2 நைட்ரஜனுக்கு -3. சரியா? இது யூனிட் எஃபெக்ட் வச்சு சொல்லுவோம். அப்பனா ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டலா சார்ஜ் என்ன? இது கோஆர்டினேஷன்ல சொல்லுவோம். இது ஆனியானிக் லிகாண்டுன்னு. ஆனியானிக் லிகாண்டுக்கு சார்ஜ் -1. அப்பனா x 4 × -1 = சார்ஜ் -3. அப்பனா x - 4 = -3. -4 அந்த சைடு வந்துச்சுன்னா +4. அப்பனா +1 கிடைக்குமா? ஓகே. எதுக்குடா? நம்ம காப்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓ நீ சொல்ற மாதிரியா? 4x எடுத்துக்கிட்டோம்னா அப்பனா காப்பருக்கு சார்ஜ் தெரியணும்ல. நீ சொல்லுது கரெக்ட், சூப்பர். +1 சொன்னோம்னா அப்புறம் நம்ம அது என்ன சார்ஜ் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம இங்க என்ன கார்பன் தனியா நைட்ரஜன் தனியா எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதனால நம்ம என்ன இந்த கேசஸ் யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்துமா எழுதிக்காங்கடா. சேர்த்து கொஸ்டின் எடுறா. மேம் அந்த ஆன்சர் கீழே சொல்லிட்டீங்களா மேம்? ஆலன் அது கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சுல, அதெல்லாம் பார்த்தீங்களா? நோட்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டாங்களா மேம்? அதுக்கு எதெல்லாம் தப்பு விட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? ரிவைஸ் பண்ணீங்களா இல்லையா? கஷ்டமா இருந்துச்சா? கரெக்ட். நம்ம அதை இப்போ என்னென்ன கொஸ்டின்லாம் டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, அதை நம்ம நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அங்கே ஆல்ரெடி சம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்களாடா C2+ன்னு. இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். +1 +2 மாறி இருக்கான். அப்பனா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் லூசி. சரியா? கார்பனுக்கு +2 நைட்ரஜன் -3. அதனால அவனுக்கு நினைச்சிடும் கார்பன் +2 இருந்து +4 மாறி இருக்கான். அப்பனா இதுல 4 கார்பன் 4 CO2. ஆஹா, நெக்ஸ்ட் क्वेश्चन டா. எய்த் क्वेश्चन. ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
Potassium magnate is reacted with chlorine. Potassium magnate is reacted with chlorine. This case manganese oxidation state +6, right? Chlorine 0. அங்க -1. This case அங்க +7. அப்பனா +6 ல இருந்து +7 மாறி இருக்கு. அப்பனா +6 ல இருந்து +7 ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. -0 ல இருந்து -1 reduction. அப்பனா இந்த கேसेसல கரெக்ட் ஸ்டேட்மென்ட் oxidation of potassium magnate is taking place. Third option. Okay? எங்கடா இருக்கு? மூவ் பண்ணா தம்பி. மெதுவா வர முடியா? 32 லாமா? 8 + 32 ல 4 × 8 நைட்ரஜன். ஒரு நைட்ரஜனுக்கு 8 எலக்ட்ரான் லூசஸ். 4 நைட்ரஜன் 4 × 8 32. 32 + 8 40 plus already 1 electron 41. இந்த கான்செப்ட் நான் இன்னும் நடத்தலடா. ஈக்குவலன்ட் வெயிட் நாம இன்னும் பார்க்கல. சரியா? அடுத்து ஆக்சுவலி அந்த ஈக்குவலன்ட் வெயிட்ல தான் இன்ஃபெக்டர் வரும். நம்ம இன்னும் அதை பார்க்கல. அடுத்துமா அவ்வளோதானா? வேற அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட் 13 எடுமா. 5th கொஸ்டின் வைங்க. அதே பாட்டில் 5th டா. Oxidation state of iron in oxygenated hemoglobin. ஹீமோகுளோபின் பயாலஜியில் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடியது என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்? அப்படியா? ஹீமோகுளோபின்ல +2, மயோகுளோபின்ல +3. சரியா? ஹீமோகுளோபின் அது கான்ஸ்டன்ட் பயாலஜியில் உள்ள டேர்ம்ஸ் தான். சரியா? ஹீமோகுளோபின்ல உள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல உள்ள அயனுக்கு வந்து Fe2+. அவனா என்ன ஆகுது? Fe2+. நீ சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் என்னது நமக்கு பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுல்ல, அப்பனா என்ன ஆகுது? Fe2+ Fe3+ மாறுது. ஆக்சிஜனேட்டட் ஆக்சி மயோகுளோபின், ஆக்சி ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. சரியா? ஆக்சி ஹீமோகுளோபின் ஆக்சிஜனேட்டட் அயன் 3+. Fe2+ இருந்து Fe3+ சேஞ்சஸ் ஆகக்கூடியது. அப்பனா அந்த இடத்துல என்னது? நார்மல் ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின். இப்போ ஆக்சிஜனேட்டட் தான் கேட்டிருக்கான். அப்பனா +3 தானே வரணும். வெறும் ஹீமோகுளோபின் கேட்டோம்னா நம்ம இதை சொல்லலாம். ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின் கேட்டால் +3 +2. ரைட். சரியா? ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகே ரைட். நல்ல எக்ஸாமு, மண்டே எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்க. சரியா? நாளைக்கு இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னா கிளாஸ் ரூமில் இருக்கும். ஓகே, கிளாஸ் ரூமில் இருந்துச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஷீட்டு போட்டிருப்பேன். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு மேம் ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. மண்டே டெஸ்ட் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்களை. சரியா? மண்டே டெஸ்ட் எல்லாமே மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. சரியா? ஒர்க் அவுட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என்னங்க ஃபுல் மார்க்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்கணும். சரியா? ஜேஇக்கு இன்டிஜர் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்டிஜர் பேட்டர்ன் கொஸ்டின் அதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்டிஜர் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜேஇக்கு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி என்னங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நடத்துகிற டாப்பிக்குள்ளே மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈக்குவல் வெயிட்லாம் கேட்டிருக்க மாட்டேன், டைட்ரேஷன் கேட்டிருக்க மாட்டேன், அதெல்லாம் இருக்காது. சரியா? பேலன்சிங் ஈக்குவேஷன் இருக்கும். பேலன்சிங் ஈக்குவேஷன்லாம் நம்ம பார்த்ததை வச்சு இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகேடா, ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ரைட்டா? சொல்டா. அதாவதுடா
இப்போ இந்த இங்கே ப்ளஸ் போட்டால் போடக்கூடாதுல்ல